வீட்டோ பவரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அமெரிக்காவுக்கும் வீட்டோ பவர் இருக்குது, சீனா, ரஷ்யா, பிரித்தானியா, பிரான்ஸுக்கு வீட்டோ பவர் இருக்குது. எனவே ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது இந்த நாடுகள் எதிர்க்கிறாங்க. எனவே தான் இந்த நாடுகளும் எதிர்க்காமல் இருக்கணும் என்று சொன்னால் இவங்க இல்லாத ஒன்றை நாங்கள் உருவாக்கணும் என்று சொல்லித்தான் அமெரிக்காவே இதை உருவாக்குகிறார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரியக்கூடிய சூழல்ல தான் மத்திய கிழக்கில் 59 நாடுகளுடைய படைகள் பணியாற்ற இருக்குது காசாவுக்குள்ளங்கிறாரு. முதல்ல இது சேர்ந்தா தான் பார்க்கணும். இது அவராக சொல்லுகிற ஒரு விஷயம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன பீஸ் கவுன்சில் அமைதி வாரியத்தில் 15 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 15 உறுப்பினர்களை கொண்ட அமைதி வாரியத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆதரித்திருக்கிறது. ஜார்ஜ் குஷ்னர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் இந்த காசா நெக்ஸ்ட் எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. இது ரஃபா பார்டர். இதே நேரத்தில் எப்படி வரப்போகுது காசாங்கிறத இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க பாருங்க. இதான் ட்ரம்பினுடைய மாஸ்டர் பிளான், காசாவுக்கான மாஸ்டர் பிளான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 104வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய நாள் உத்தியோகபூர்வமாக காசாவுக்கான அமைதி வாரியம் பீஸ் கவுன்சிலை ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. இந்த பீஸ் கவுன்சிலுக்கு மேலே ஒரு செக்யூரிட்டி கவுன்சில் இணைந்து செயல்படும் என்பதுதான் அவருடைய திட்டத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. சுவிட்சர்லாந்தினுடைய டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டின் போதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அமைதி வாரியம் என்கிற வாரியத்தை டிக்ளேர் பண்ணி இருக்கிறாரு. டிக்ளேர் பண்ணியது மட்டுமல்லாமல் உலகத்தில் இதுவரை உருவாக்கப்பட்ட வாரியங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இனிமேல் இது செயல்படும் என்கிற செய்தியையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு பேசிய தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லி வந்ததை போல ஐநாவை விட உச்ச இடத்திற்கு அமெரிக்காவினுடைய முழு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த அமைதி வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. காசாவுக்காக உருவாக்குகிறோம் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட இந்த கவுன்சிலில் தற்போது காசாவை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதில் விவாதிக்கப்படும் என்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த அமைதி கவுன்சில் தொடர்பாக அவர் மேலதிகமாக பேசும்போது பல தலைவர்களும் பல உறுப்பு நாடுகளுடைய தலைவர்களும் இதில் இணைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் ஐநாவில் இருக்கக்கூடிய ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பு நாடுகளான 5 நாடுகளில் அமெரிக்காவை தவிர வேறு யாருமே இதில் இணையவில்லை. அமெரிக்காவை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இதை அவங்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் இதில் இணையலை, அதே போன்று பிரான்ஸ் கிடையாது, அதே நேரத்தில் சீனா, ரஷ்யா ஆகிய 4 நாடுகள் கிடையாது. ஆல்ரெடி சீனா, ரஷ்யா ஓரமாக தான் நிற்கிறாங்க கொள்கை அடிப்படையிலேயே. அதே நேரத்தில் பிரித்தானியாவும் பிரான்ஸும் அமெரிக்காவோடு இணைந்து போகிற நாடுகளாக இருந்தாலும் அண்மைய நாட்களாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்து வரக்கூடிய வேலைகள் காரணமாக இந்த 2 நாடுகளுமே மன வருத்தத்தின் காரணமாக ஒதுங்கி நிற்பதாக சொல்லப்படுகிறது. இதுதான் தற்போதைய அமைதி வாரியத்தினுடைய நிலையாக இருக்கிறது. இதை தாண்டி அமெரிக்க அதிபர் இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய யூதனுடைய கடைசி உடலை உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதை ஒப்படைக்கிறதுக்கு தயார், இந்த இடத்துல தான் இருக்குதுங்கிற வரைக்கும் சொல்றாங்க. ஆனால் அதை போய் எடுக்கிறதுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தடுத்து கொண்டிருக்கிறது என்பது நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்ட பகிரங்க அறிவிப்பிலேயே இருக்கிற நேரத்தில் தான் உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அந்த உடல்களை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்றது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எதிரான முடிவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தில் பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற மாதிரி ஒரு யுத்தம் 2 ஆண்டுகளாக இவ்வளவு கொடூரமாக நடந்ததே கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ உலகத்தில் நடக்கிற யுத்தங்களில் ஆக பெரிய யுத்தமாக பார்க்கப்படுவது உக்ரைன் ரஷ்யா வார் தான். ஆனால் உக்ரைன் ரஷ்யா வாரில் கூட இப்படியான அழிவுகள், காசாவில் நடைபெற்றிருக்கிற அழிவுகளில் கால்வாசி கூட அங்கே நடைபெறவில்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறிய நிலப்பரப்பை 2 ஆண்டுகளாக உலகத்தில் இருக்கிற அணுகுண்டை தவிர எல்லா குண்டுகளையும் போட்டு அழித்து பார்த்தார்கள். ஆனாலும் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு அந்த சமாதான நிலைக்கே வந்தாங்க. இப்படியான சூழல்ல தான் நீங்க ஆயுதங்களை கீழே வச்சிட்டுன்னு இல்லைன்னு சொல்லி சொன்னா நடக்கிறது வேற, உங்களுக்கு எதிராக நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ அதை எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மீண்டும் பேசி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் உங்க மேல அட்டாக் பண்ணுவோங்கிறத சொல்றாரு. ஆனா அப்படி ஒரு முடிவு இறுக்கமாக இருந்திருந்தால்
அட்டாக் பண்ணி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியுமாக இருந்திருந்தால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆல்ரெடி இஸ்ரேல் வழியாகவே அதை செஞ்சிருப்பாங்க. அதை தாண்டி இன்றைக்கு வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை தூக்கிக்கிட்டு போனாங்க. இந்த படைக்கு பேர் டெல்டா ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. உலகத்திலேயே நம்பர் 1 ஃபோர்ஸஸாக இவங்க தான், அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் அதுலயும் நம்பர் 1 டெல்டா ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. இவங்க தான் இந்த ஒசாமா பின் லேடன் நாங்க தான் கொண்டோம் அப்படின்னு சொல்லி அதிபராக ஒபாமா இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருந்தார். லைவா கொண்டாங்க என்றெல்லாம் சொன்னாங்கல்ல, இந்த குரூப் தான் அதை செஞ்சதாக சொல்லுவாங்க. இது மாதிரி நிக்கோலஸ் மதுரோவை தூக்கிக்கிட்டு போனது இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இவங்க தோத்து போன இடமே என்னன்னு கேட்டால் ஒன்று காசாவுக்குள்ள இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை தேடி வந்தாங்க, எடுக்க முடியாதுன்னு ரிட்டர்ன் போயிட்டாங்க. அதே மாதிரி 1989 காலப்பகுதிகளில் ஈரானுக்குள்ளேயும் இவங்க தோற்று போனாங்க. இப்படி தோற்ற இடங்கள் எதுன்னு சொல்லி பார்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி இடங்களில் தோல்வியுற்ற அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சரண்டர் ஆகலன்னு சொன்னால் நாங்கள் மொத்தமாக அவர்களை அழிப்போம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்கிற கேள்விகளுக்கு அப்பால் தான் இந்த வார்த்தைகள் அவர் பேசியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மத்திய கிழக்கினுடைய இந்த அமைதி பணிக்காக, குறிப்பாக காசாவுக்குள்ள ஒரு ஃபோர்ஸஸை நாங்கள் போட போகிறோம், அமைதி படை ஒன்று அனுப்ப போகிறோம்னு சொல்கிறார்ல, இந்த அமைதி படையில் 59 நாடுகள் இணைய இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இணைய இருப்பதாகத்தான் சொல்கிறாரு. இணைய இருப்பதாக இதுவரைக்கும் சொன்ன நாடுகள்லேயே பாதிக்கு மேலே நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. மிஞ்சி போனால் இதுவரைக்கும் ஒரு 10க்குட்பட்ட நாடுகள் தான் அமைதி கவுன்சிலுக்குரிய பாதுகாப்பு குரூப்பில் நாங்கள் வருவோம்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம உலகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநா இருக்கிறாங்க, ஐநா பாதுகாப்பு படைகள்னு இருக்குது. ஐநா பாதுகாப்பு படை அங்கே அனுப்பலாம், ஆனால் அனுப்பாமல் ஐநாவுக்கு எதிராக ஒரு அமைப்பையே தொடங்கி அதில் பாதுகாப்பு படைகள்னு ஒரு குரூப்பை உண்டாக்கி அதை கொண்டு போய் போட போகிறேன்னு சொல்கிறாரா இருந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டால், ஐநா சபைன்னு மற்ற நாடுகளெல்லாம் எங்கிட்ட கேள்வி கேட்க வரக்கூடாது, நான் நினைச்சதை இங்கே பண்ணுவேன், அதுக்காக தான் இதை உருவாக்க போகிறேன். செக்யூரிட்டி கவுன்சில் கடைசிக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வீட்டோ பவரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அமெரிக்காவுக்கும் வீட்டோ பவர் இருக்குது, சீனா, ரஷ்யா, பிரித்தானியா, பிரான்ஸுக்கு வீட்டோ பவர் இருக்குது. எனவே ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது இந்த நாடுகள் எதிர்க்கிறாங்க. எனவே தான் இந்த நாடுகளும் எதிர்க்காமல் இருக்கணும்னு சொன்னால் இவங்க இல்லாத ஒன்றை நாங்கள் உருவாக்கணும்னு சொல்லி தான் அமெரிக்காவே இதை உருவாக்குகிறார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரியக்கூடிய சூழலில் தான் மத்திய கிழக்கில் 59 நாடுகளுடைய படைகள் பணியாற்ற இருக்குது காசாவுக்குள்ளங்கிறாரு. முதல்ல இது சேர்ந்தா தான் பார்க்கணும், இது அவராக சொல்லுகிற ஒரு விஷயம். ரெண்டாவதாக உலக அளவில் இதுவரைக்கும் 8 யுத்தங்களை வெற்றிகரமாக நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ கேவலமானது, பொய்யானதுங்கிற நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தனி வீடியோவில் அந்த 8 யுத்தங்களும் என்னங்கிறதையெல்லாம் நம்ம தெளிவாக சொல்கிறோம். நைஜீரியாவையும் பட்டியலில் சேர்த்து வச்சிருக்காரு. நைஜீரியாவில் யுத்தமே இவருடைய இந்த சொல்லுகிற லிஸ்ட்டுக்குள்ளே வரலை. அதே மாதிரி கம்போடியாவில் நடைபெற்ற யுத்தத்தை, தாய்லாந்து கம்போடியா யுத்தத்தை சொல்கிறாரு. தாய்லாந்து கம்போடியா யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் கிடையாதுன்னு சொல்லி தெளிவாக கம்போடியாவும் சொல்லிட்டாங்க, தாய்லாந்தும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியா வார நான் நிறுத்தினேங்கிறாரு. பாகிஸ்தான் அதை ஆமாங்குது, இந்தியா அதை ஏற்றுக்கிறவே முடியாதுன்னு மோடியோட அவருக்குள்ள கோவமே அதான். இப்படி 8 யுத்தம் இந்த பட்டியலெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் அவர் சொல்கிறாரு. இதை தாண்டி விரைவில் இன்னொரு யுத்தத்தை நாங்கள் முடிப்போம்ங்கிறாரு. அது எதை சொல்கிறாருன்னா உக்ரைன் ரஷ்யா வார சொல்கிறாரு. உக்ரைன் ரஷ்யா வாரம் முடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான். உக்ரைனில் இதுவரைக்கும் ரஷ்யா கைப்பற்றி இருக்கிற 20% நிலப்பரப்புகளை ரஷ்யாவுக்குரியது என்று உக்ரைன் ஒத்துக்கொள்ள வேண்டும், அமெரிக்காவும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டால் நாளைக்கே யுத்தம் முடியுங்கிறாரு புட்டின். எனவே ஒரு மிகப்பெரிய தோல்வியை ஏற்றுக்கொண்டு உக்ரைன் யுத்த நிறுத்தத்திற்கு வருவதாக இருந்தால் ஓகே என்று சொல்லி ரஷ்ய அதிபர் சொல்லுகிறார். அதை விட்டு கொடுத்தா தான் அமெரிக்காவுக்கு உண்டு. அது இல்லாமல் நாங்கள் சொல்கிறோம் நீ செய்யி என்று மற்ற நாடுகளுக்கு சொல்கிற மாதிரிலாம் புட்டின்ட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீ யாரா எனக்கு சொல்கிறதுக்குன்னு அந்த ஆள் கேட்டு போயிடுவான். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய இழுபறியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவை தவிர பாதுகாப்பு கவுன்சிலில், ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கிற எந்த நாடுகளுமே இவருடைய இந்த கவுன்சிலில் இணையல, நிரந்தர உறுப்பு நாடுகளாக இணையவில்லை. ஆனால் நிரந்தர உறுப்பு நாடுகளாக இணைய விரும்புகிற நாடுகள் $1 பில்லியன் டாலர்களை நீங்கள் இதுக்கு கொண்டு வந்து தரணும், தந்தா தான் சேர்த்துக்கிறோம்ங்கிறாரு. UAE இணைஞ்சிருக்கிறாங்க, இன்னும் சில நாடுகள் இணைஞ்சிருக்கிறாங்க. $1 பில்லியனை கொடுத்தா ஐநாவில் எப்படி வீட்டோ பவர் கொண்ட நாடு இருக்குதுல்ல, அது மாதிரி நாங்கள் சேர்ந்துக்கிறோம்னு நினைக்கிறாரு. ஆனால் ஐநாவுக்கு நிகராக இவரே உருவாக்கினாலும் அது வருமாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்குது. மற்ற பலம் பொருந்திய நாடுகள் எல்லாம் இணையாத நேரத்தில் அப்படி இருக்கும்போது ஐநா 2ஆம் உலக மகா யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு அன்றைக்கு இருந்த சீனா, ரஷ்யா எல்லாருமே சேர்ந்து தான் ஐநா உருவாக்கினாங்க. ஆனால் இன்னைக்கு அதை இது மாதிரி ஒன்று உருவாக்குறதுக்கு தேவையும் கிடையாது, அதுக்கு நாங்கள் இணையவும் மாட்டோம்னு அவங்க விடாப்படியாக இருக்கும்போது UAE போய் சேர்றதுனால, இன்னொரு நாடு போய் சேர்றதுனால இது முடிவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா இது ஒரு சிறப்பான ஒரு முடிவாக அமையாத நேரத்தில் தான் $1 பில்லியன் தரணுங்கிறாரு. ஆனால் ரஷ்யா அதுக்கு ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க. என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் இந்த உக்ரைன் வார் காரணமாக ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற ரஷ்ய சொத்துக்கள்
இந்த சொத்துக்களை எல்லாம் நீங்கள் விடுவீங்க, அதிலிருந்து வார வருமானத்தில் நாங்கள் 1 பில்லியனை தாரோம்ங்கிறாரு. ஏன்னா புட்டினுக்கு தெரியும் அதை விடுவிக்க மாட்டாங்கன்னு சொல்லி, விடுவிச்சா தான் அதை தருவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் இன்றைக்கு சொல்லியிருக்கிற நேரத்தில் தான் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னா, மத்திய கிழக்கில் நீங்கள் எத்தனை கவுன்சிலை போட்டாலும் எத்தனை பேரை நியமித்தாலும் என்ன செஞ்சாலும் காசா பிரச்சனை முடிவுக்கு வராது. முடிவுக்கு வரணும்னா பாலஸ்தீனை தனி நாடாக அறிவிச்சிருங்க. பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அந்தஸ்து பெற்றால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு மிக தெளிவாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் காசா எகிப்து எல்லையில் இருக்கக்கூடிய ரஃபா பார்டர் அடுத்த வாரம் திறக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவுக்கான அமைதி வாரியத்தை தொடர்ந்து வச்சு அவர் பேசினதுக்கு பிறகு அந்த மீட்டிங்கில் பேசியிருக்கக்கூடிய இந்த அமைதி வாரியத்தினுடைய தொழில்நுட்பத்துறை தலைவராக செயல்படக்கூடிய அலி ஷாத், இவர் ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்டைன் அத்தாரிட்டியினுடைய அமைச்சராக செயல்பட்டவர். அவர் தான் இதுக்கு தலைவராக இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் வீக் ரஃபா பார்டர் திறக்கப்படும்ங்கிறாரு. இதுவரைக்கும் இஸ்ரேல் தொடர்பான எந்த கருத்துக்கள் சொல்லவில்லை. ரஃபா பார்டருக்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரே கருத்துல நாங்க திறக்கிறோம், காசாவில் இருக்கிறவங்க வெளியே போறதுக்கு வேணும்னா திறக்கிறோம், காசாவில இருந்து ஈஜிப்டுக்கு நீங்க போறதா இருந்தா அதுக்கு நாங்க திறக்கிறதுக்கு ரெடியே தவிர சும்மா நாங்கள் திறந்து விட்டு உங்களுக்கு சாப்பாடு வர்றதுக்கு மருந்து வர்றதுக்கெல்லாம் திறக்க ரெடி இல்லைங்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைதி வாரியத்தை ஓப்பன் பண்ணி வைக்கும்போது அமெரிக்க அதிபர் கலந்து கொண்ட அந்த மீட்டிங்கில் இவர் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசினார். பேசும்போது சொல்கிறார், நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ரஃபா பார்டர் திறப்போம்ங்கிறாரு. இது எந்த அளவு தூரம் என்று நடக்கும்போது தான் தெரிய வேண்டும். ஏன்னா எந்த அளவுக்கு அதை அமெரிக்கா ஒத்துக்கொள்ளும் இஸ்ரேலுக்கு எதிர்த்துங்கிற கேள்வியெல்லாம் இருக்குதா இல்லையா? அதை தாண்டி இவரும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் தாங்க பேசுகிறாரு. இவர் நேரடியாக சுவிட்சர்லாந்துக்கு போகலை, போகிறதுக்கு இவருக்கு வீசா கொடுக்க மாட்டாங்க, அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இவருக்கு இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கே இஸ்ரேல் அனுமதிக்கிறான் போது இவர் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இங்கேருந்து சொல்கிறார், ரஃபா பார்டரை நாங்கள் திறப்போம்ங்கிறாரு. திறந்துட்டாங்கன்னா சந்தோஷம், திறப்பாங்களாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் 2024 முதலாக இந்த ரஃபா பார்டரை இஸ்ரேல் மூடி வைத்திருக்கிறது. இதுவரைக்கும் இது தொடர்பாக இஸ்ரேல் எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை என்கிற நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன பீஸ் கவுன்சிலில் அமைதி வாரியத்தில் 15 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 15 உறுப்பினர்களை கொண்ட அமைதி வாரியத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆதரித்திருக்கிறது. ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப். ஏன்னா வெளிநாட்டுக்காரனை கொண்டு போடாம அமைதி வாரியத்துக்குள்ள எங்க ஆக்களை தலைவராக போட்டு நீங்க போட்டுக்கிறீங்க. ஏற்கனவே அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்திற்கு பிரித்தானியாவுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் தலைவராக சொன்னாங்க. டோனி பிளேயர் அல்லாம எங்கால ஒருத்தரையே நீங்க பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒருத்தரையே தலைவராக போட்டுக்கிறீங்க, நாங்கள் வரவேற்கிறோம் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதோட ஒட்டிய 14 அமைப்புகளும் சொல்லியிருக்க சூழல்ல பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பல பேர்கிட்ட அல் ஜசீரா பேட்டி எடுக்கும் போது தங்களுக்கு இதில் பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. இதனுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை தான் நம்ம காண முடியும். ஏன்னா அவங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதத்தை கீழே வைங்க என்று சொல்லி ஒரு பிடியா நின்னாங்கன்னு சொன்னா மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு அது நிற்கும் என்பதால் தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய திட்டம் என்ன, இதில் எவ்வளோ பெரிய சூழ்ச்சியை பண்ணுறாங்கிறது இந்த அமைதி வாரிய அறிவிப்புக்கு பிறகு அவர்கள் வெளியிட்ட ஒரு செய்தியில் நம்ம பார்க்க முடிகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆலோசகரும் அவருடைய மருமகன் ஜார்ஜ் குஷ்னர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் இந்த காசா நெக்ஸ்ட் எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இது ரஃபா பார்டர், இதே நேரத்தில் எப்படி வரப்போகுது காசாங்கிறத இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. பாருங்க, இதான் ட்ரம்பினுடைய மாஸ்டர் பிளான், காசாவுக்கான மாஸ்டர் பிளான். காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்கணும். காசாவில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் ரஃபா பார்டர் வழியாக வெளியேற்றப்படுவார்கள். வெளியேற்றப்பட்டு அவங்க எங்க கூடிய ஒன்றோ ஈஜிப்ட் அவங்களை எடுத்துக்கிறேன்னு, இல்லைன்னா ஜோர்டான் அவங்களை எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டுமே நாங்கள் எடுத்துக்கிற மாட்டோம்ங்கிற காரணத்தினால தான் இப்போ சோமாலியாவில் இருந்து பிரிந்து தனி நாடு கோரிக்கையோடு இருந்த சோமாலி லேந்து என்கிற அந்த பகுதியை இஸ்ரேல் தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் என்னன்னா, காசாவில் இருக்கிற மக்களை நாங்கள் வெளியேற்றுவோம், வெளியேற்றி தரும்போது நீங்கள் உங்கள் நாட்டில் அவங்களை சேர்த்துக்கிறனே, உங்கள் நாடாக அதை ஆக்கிக்கிறணும், அதனால் நாங்கள் உங்களை ஒரு தனி நாடாக அங்கீகரித்து உங்களுக்கு தேவையான ஆயுதம் பணம் எல்லாத்தையும் நாங்கள் தருவோம் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்தமே எட்டப்பட்டிருக்குது. காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்பட்டு காசா இப்படி உருவாக்கப்படும் என்கிற திட்டத்தை ஏற்கனவே அமெரிக்க அதிபர் சொன்னார், காசாவை பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற போறேன்னு. இப்போ அதைத்தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த பிளானை தான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன எல்லாம் இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது ஹைவே, இதை ஹைவே உருவாக்க போகிறோம்ங்கிறாங்க. இந்த பகுதி கடலுங்கிறதுனால கடலையொட்டிய ஹைவே காஸ்டல் டூரிசம் ஒன்று செய்ய போகிறோம். இந்த பகுதிகளில் மொத்தமாக 180 டவர் கொண்டு வருவாங்க, மிக்ஸ்டு யூஸுக்காக கொண்டு வருவாங்க, எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸு, டேட் சென்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அவங்க எதை சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதி காசாவினுடைய நார்த் காசா பகுதி, இதோட ஒட்டினா இஸ்ரேல் என்கிற ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு இருக்குது. இந்த நார்த்
நார்த் காசா பகுதியில் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து டேட்டா சென்டரும் இதுக்குள்ளே வருது. எலான் மாஸ்க் மாதிரி ஆட்கள் இதுக்கு தான் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் ஃபேஸ்புக்கு, எலான் மாஸ்கினுடைய எக்ஸாக இருக்கலாம் அல்லது ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி அவங்க அத்தனை பேரும் இதுக்குள்ள டேட்டா சென்டர்களை கொண்டு வருவாங்க. சோஷியல் மீடியா கம்பெனிஸ் இருக்குதா இல்லை, சிலிக்கான் வேலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு டேட்டா சென்டருக்கு இடம் தேவைப்படுது. அதுவும் கடலை ஒட்டி இருப்பது அவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். அப்படியான சூழலில் தான் இந்த இடத்த கொண்டு வர்றாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விமானங்கள் இருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த விமானத்தளம் வந்து பொதுவாக இயங்குகிற விமானத்தளமாக அவங்க காட்டல. டேட்டா சென்டருக்கான பார்க்குகள் வரும், எக்ரிகல்ச்சர் அதே போன்று ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வரும்ங்கிறாங்க. இந்த கலரில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்க்குங்கிறாங்க இதுக்குள்ளே. ஏன்னா டேட்டா சென்டர்லாம் வருதுன்னா ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, கூகுள் மாதிரி கம்பெனிகள் டேட்டா சென்டர் இதுக்குள்ளே கொண்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு பார்க் வசதிகள் அந்த மாதிரி டூரிசத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் இதுக்குள்ளே வரும்னு சொல்லி அமெரிக்க அதிபருடைய திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் மேலதிகமாக ரெசிடென்சியல் ஏரியா வரும்ங்கிறாங்க. ரெசிடென்சியல் ஏரியாங்கிறத பாருங்கள் எவ்வளோ வரும்னு. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும் தான் ரெசிடென்சியல் ஏரியா. இதுவும் காசா மக்களுக்கானது கிடையாது, வெளிநாட்டுக்காரனுக்கான ரெசிடென்சியல் ஏரியாவாகத்தான் இருக்க போகிறது. அதே போன்று ஹைவேஸும் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ரோட் இது ஹைவே அண்ட் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்றாங்க. அதே நேரத்தில் போர்ட் கொண்டு வருது, ஒரு துறைமுகம் இந்த இடத்துக்கு கொண்டு வர போறாங்க. டேட்டா சென்டர் வரைக்கும் கொண்டு வராங்கன்னா துறைமுகம் கட்டாயம் வரும்ல, துறைமுகம் வருது. ரயில்வே செக்ஷன் இதில் வரப்போகுது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இது ரஃபா பார்டர், இந்த இடத்துக்கு விரிவுபடுத்தப்பட்ட ரஃபா பார்டர் வரும். ஏர்போர்ட் ஒன்றும் வரும். இதெல்லாமே ஆல்ரெடி காசாவில் இருந்தது தான். ஏர்போர்ட் வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு இருந்தது தான். எல்லாத்தையுமே அழிச்சது இஸ்ரேல். எல்லாத்தையும் அழிச்சு 2001 வரைக்கும் பாலஸ்தீனத்தில் காசாவில் ஏர்போர்ட்டே இருந்தது. எல்லாத்தையுமே இஸ்ரேல் அழித்து விட்டது. அழிச்சிட்டு இப்போ கொண்டு வர்றது எதுவுமே காசா மக்களுக்கு இல்லை, எல்லாமே வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு. இதுதான் அமைதி வாரியத்தினுடைய திட்டம். ஜார்ஜ் குஷ்னர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இந்த செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவதற்கான திட்டத்தை மிக தெளிவாக பாலஸ்தீனத்தில் மெட்டரை யூஎன்னுக்குள்ள ஐநாவுக்குள்ளே கொண்டு போய் போட்டால் இதையெல்லாம் அவருக்கு பண்ண முடியாது. ஐநாவில் இதுக்கு எதிரான தீர்மானங்கள் தான் கொண்டு வரப்பட்டது. அதனால தான் ஐநாவையே கணக்கெடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அமைதி வாரியம் கொண்டு வந்து அதில் பல நாடுகளை இணைங்க என்று சொல்கிறாரு. நாங்கள் சொல்கிறதான் சட்டம்ங்கிறாரு. காசாவில் இதே கூத்த போடுற மாதிரியே அடுத்த பக்கமாக கிரீன்லாந்தை கைப்பற்ற போறேன் என்று சொல்றாரு. அதே போன்று நிக்கோலஸ் மதுரோவை உள்ள போந்து வெனிசுவேலாவில் தூக்கிட்டு போயிருக்கிறாரு. இந்த கூத்தையெல்லாம் அவர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்காக சொல்லி சொன்னால் தான் நினைச்சதை அடையணுங்கிறதுக்காக. அந்த அடிப்படையில் தான் காசாவினுடைய இந்த பகுதிகளை அபகரித்து காசா மக்களை சோமாலிலாந்துக்கு அனுப்பிவிட்டு இதை ஃபுல்லாக இப்படி எடுக்கிற திட்டம் போட்டிருக்கிறார். அரபு நாடுகள் வளமை போன்று பார்த்து கொண்டிருக்கும். அரபு நாடுகளும் இதிலே இணைந்து கொள்ளும் என்பதை தாண்டி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது நமக்கெல்லாம் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகிறது என்பதை. அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதை தவிர வேறொன்றும் கிடையாது. பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு சுஜூதிலும் அந்த மக்களுக்காக துஆ கேட்பதற்கு மறந்து விடாதீர்கள். நண்பர்களே, தோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.